அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்லா. நான் உங்கள் கல்வியோகி நாகராஜன். இன்றைக்கி ஏஐ என்ன பண்ண போகுது, இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஐடி ஜாப்ஸில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த ட்ரூத் அபவுட் த ஏஐ அதான் இந்த வீடியோ. இப்போ ஏஐ வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏஐ வச்சு வைப் கோடிங் மூலமாக 27 ப்ராடக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட் கல்வியோகி அப்படிங்கிற போட்காஸ்ட் சிஸ்டம் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோம். லைவாகவும் இருக்குது. மொத்தம் 6587 எபிசோட்ஸ். இது இந்தியாவில் மிகப்பெரிய சாதனை. நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போய் கல்வியோகி.com அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அது கொடுத்துட்டு ஒரு சும்மா சாம்பிள் யூஸரோட நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு சாட்ஜிபிட்டியில் ஏஜென்ட் மோடில் போய் வேல்யூ அண்ட் கோடு, இந்த கோடோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாவேவோ அது 2.6 crores காமிக்கும். நீங்கள் ஜெமினியில் போட்டாலும் அதே வேல்யூ காமிக்கும். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நாங்கள் மெனக்கிட்டுருக்கோம். மொத்தம் ஒரு 3 கோடி ரூபா ப்ராடக்டை வந்து நானேவும் பில்ட் பண்ணது தான். அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாள் ஆச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாடு, ஓப்பஸ், அப்புறம் ஒவ்வொரு மாடலும் நிறையா பில்ட் பண்ணோம். நிறையா செலவழித்தோம். அதுக்காக செலவழிக்காமல் இல்லை, நாங்களும் நிறையா செலவழிச்சிருக்கோம். அப்படி பண்ணப்போ தான் அவ்வளோ பெரிய ப்ராடக்ட் ரெடி பண்ண முடிஞ்சது. ஸ்பாட்டிஃபை இது எல்லாத்தையும் விட மோர் பிளேயர் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். அதாவது அந்த பிளேயர் பண்ணும்போதே எஜுகேஷன் ஓரியன்டாக என்னென்ன தேவை, எங்கனுக்குள்ளே கட் பண்ணணும், ஒரு முக்கியமான வேலைகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறணும், அதை நோட்ஸ் எடுக்கணும், இது எல்லாமே நாங்கள் எங்களுடைய அந்த ஆப்பில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் வந்து பேசிக்காக வந்து C++லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தான ஆள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உண்டு பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ வச்சு நீங்கள் உங்களை பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் என்டர்பிரனர் நோக்கி தான் போகணுமே தவிர நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எஜுகேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, நம்மளுக்கு கண்டென்ட் தான். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட் எப்படியா இருக்கணும், ஒரு சினிமேட்டிக் வீடியோவாக இருக்கலாம், ஒரு பெட்டர் நோட்ஸாக இருக்கலாம், இல்லை மைண்ட் மேப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஃபோகிராஃபிக்காக இருக்கலாம், இல்லை சீட்டாக இருக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது மோர் தென் ஒரு ஹியூமனை வச்சு பண்ணும்போது இருக்கக்கூடிய ரிசல்ட்டோட 1000 times பெட்டராக இன்றைக்கி இருக்கக்கூடிய கூகுள் LLM அவ்வளோ அட்டகாசமான ரிசல்ட் கொடுக்குது. இந்த கூகுள் LLMக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கூலோ காலேஜோ நீங்கள் இன்டெகிரேட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா இன்ஸ்டியூஷனுமே நீங்கள் செலவழித்து, அதாவது மாதம் நியர் அபவுட் ஒரு 1லேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா செலவழித்து உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, பன்மடங்கு வாத்தியார் சொல்லித்தரதை விட பன்மடங்கு விஷுவலைசேஷன்ஸை தப்பே இல்லாமல் தப்பு இருந்தது, தமிழில் தப்பு இருந்தது, இங்கிலீஷில் தப்பு இருந்தது. ஆனால் இப்போ அதாவது 0% எரரில் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் செட் வேணும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு டெக் டீம் வச்சுருக்கணும், ஹையர் பண்ணியிருக்கணும். இப்போ யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டெட் ஆகட்டும், நீட், ஐஐடி, ஜெஇ, இந்த எல்லா எக்ஸாமையும் நீங்கள் 369 டெஸ்ட்டால் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வாத்தியாரே தேவையில்லை. அட்டகாசமாக நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் கண்டென்ட்டை வச்சு படிச்சிங்கன்னாவேவும் சர்வசாதாரணமாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதில் எல்லளவு சந்தேகமும் வேணாம், அது பாசிபிள். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெனக்கடணும். அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது தான் இங்கே சுத்தமாக கிடையாது. இந்த மெனக்கடலை நம்ம எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒவ்வொரு மெனக்கடலுக்கும் நீங்கள், அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சர்வசாதாரணமாக எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் மேலோங்கி இருக்கே தவிர அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் துளியளவு யாருக்குமே இல்லை. அந்த எண்ணத்தை வந்து இப்போ ஐடி செக்டர் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மினிமம் 2 to 3 years ஆகும். இப்போ ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இப்போ இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்போட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அதை க்ரோத் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மோர் தென் பெட்டர் மீடியா பிளேயர்ஸ் அண்டு கண்டென்ட் போட்காஸ்ட்டுக்காக மட்டுமே கல்வியோகி.com நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக கல்வியோகி.com போங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கல்வியோகின்னு அடிங்க, வரும். தாமரைப்பூ போட்டு சிம்பிள் போட்டு வரும். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள்.
அதில் நாங்கள் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஒன் மேனாக சிங்கிள் மேனாக நான் பில்ட் பண்ண ஆப்பு தான் எது அப்படின்னா அந்த kalviyogi.com. இதே மாதிரி எக்ஸாமுக்கும் பண்ணியிருக்கோம். அதாவது ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அந்த டெஸ்ட்டு இப்போ எங்கிட்ட நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு எழுதி முடிக்கும்போது எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியல, எந்த கொஸ்டினுக்கு அதிக டைம் எடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் ஜோன் எவ்வளோ, இதை கொண்டு கால்குலேட் பண்ணுறோம். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு என்டையர் டெஸ்ட்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. என்னோடய ஐடியாலஜி, நான் எஜுகேஷனில் ஒரு 16 வருஷமாக இருக்கேன். ஸோ இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இன்ட்ரோ வராங்க, இப்போ நீட்டோ ஐஐடியோ ஜேஇபி இன்ட்ரோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படிங்கிறது வச்சுட்டு அந்த டெஸ்ட் மூலமாக அவங்க என்னென்னலாம் இருக்குது, அதாவது அதுக்குன்னு ஒரு ஆப் நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையான MP3 கட்டர்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். பைத்தானை வச்சு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். PDF எடிட்டர், இப்போ நீங்கள் அடோப் PDF, நெட்ரோ PDF இது எல்லாம் என்னென்ன ஒர்க்கை பண்ணுமோ அது எல்லாமே ஒரு கம்பேர்டாக ஒரு PDF எடிட்டரை நாங்கள் பில்ட் பண்ணோம். இந்த அளவுக்கு தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய நாகராஜனால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். அதுதான் ஏஐ. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 199, 299 கோர்ஸ் பண்ணுறோம். நாங்கள் 1500லாம் பண்ணவே முடியாது. மினிமம் செலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஏஐயில் வந்து ஒரு இன்ட்ரோ நீங்கள் படிக்கணும்னாவே ஒரு 10,000 செலவாகும். நீங்கள் நல்ல கோர்ஸ் படிக்கணும், மினிமம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா நிச்சயமாக செலவாகும். ஏஐ நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக செலவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய கோர்ஸில் எதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. அது உங்கள் நேரத்தை விரயம் பண்ணிடுவாங்க, உங்களை வச்சு சம்பாரிச்சு போவாங்களே தவிர கண்டிப்பாக நிச்சயமாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த வேல்யூ ஆஃப் த பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இப்போ நம்மளுக்கு டெஸ்டிங் ஆகட்டும், டெவலப்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே இன்றைக்கி வைப் கோடிங் மூலமாகவே பண்ண முடியும். ஆட்டோமேஷன் ஈஸியாக பண்ண முடியும். மைத்தோஸ், ஓப்பஸ் 4.7 இது 2 என்ன பண்ணும் அப்படின்னா தலைகளாக புரட்டி போட்டுருச்சு. இது ரெண்டுமே என்ன பண்ணிடுச்சுன்னா தலைகளாக எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருச்சு. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பார்க்கலாம், எல்லாருமே வந்து பேசுவாங்க, ஆனால் ப்ராடக்ட் பேஸ்டில் அவங்க லைவாக கொண்டு போக மாட்டாங்க. நாங்கள் 369 டெஸ்ட்டில் எப்போயுமே வந்து செயல் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி தான் அதை பற்றி பேசுவோம். நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிரியஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் kalviyogi.comங்கிற ப்ராடக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MP3, PDF எடிட்டர், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பான மொத்தம் 27 ப்ராடக்ட், 27 ப்ராடக்ட் இது வரைக்கும் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா லைவாக கொண்டு வச்சுருக்கோம். இது எல்லாமே வைப் போர்டிங் மூலமாக தான் பண்ணுது. ஸோ சிங்கிள் மேனாக தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூரில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நாகராஜனில் பண்ண முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஏஐ எவால்வேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 6 to 10th வரும், +1 +2 போட மாட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. இதெல்லாம் தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையிலே வந்து ஜோக்கு தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்கு வந்து எங்கேயோ இருக்குது. அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி வருங்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்க்க முடியாத ஒன்று. அதாவது எந்த காலகட்டத்திலையுமே தவிர்க்க முடியாத ஒரு சப்ஜெக்டை என்றைக்கு எது மாறப்போகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி நடத்தலாம், ஃபிசிக்ஸ் நடத்தலாம், பயாலஜி நடத்தலாம், மேத்தமெட்டிக்ஸ் நடத்தலாம், காமர்ஸ் நடத்தலாம், அக்கௌண்ட்ஸ் நடத்தலாம். ஆனால் மற்ற சப்ஜெக்ட் படித்தவங்க யாருமே வந்து இந்த விஷயத்தை பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு ஏஐ எவால்வேட் ஆகிருக்கு. அதை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறாதீங்க. ரொம்ப 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 முக்கியம். அந்த அளவுக்கு க்ரோத், வேறு லெவல் க்ரோத்து. இது புரிஞ்சுக்கல நம்ம அரசு, தமிழக அரசோ இந்திய அரசோ இன்னும் வந்து இதுக்கு மெனக்கிடுறாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியலை, புரிஞ்சுக்கல. இப்போ ஜாப், இப்போ கண்டென்ட் சொல்லியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கான கண்டென்ட் எப்படி நம்மளால் பண்ண முடியும், அதே மாதிரி ஜாப் ஓரியன்டான கண்டென்ட்டும் இன்றைக்கி மாறிப்போச்சு. ஜாப் ஓரியன்டான கண்டென்ட்லாம் எங்கேயோ ஓடிச்சு. அந்த கண்டென்ட்டும் உங்களால் பண்ண முடியும். ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், அந்த ப்ராடக்ட் என்டையராக மாற்றிடலாம். இப்போ ஒரு கொஷின் வரும், சார் அப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட், இப்போ நாங்கள் என்ன படிக்கணும், என்ன கரிக்குலம், என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுக்கு ஏஐ படிக்கிறதுக்கு கரிக்குலமோ சிலபஸோ கிடையவே கிடையாது. அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, ஏஐ படிக்கிறதுக்கு கரிக்குலமோ சிலபஸோ கிடையாது.
ஆமாம், ஏஐ படிக்கிறதுக்கு கரிக்குலம் சிலபஸே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க, பேக் எண்டை எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, பேக் எண்டை ஃப்ரண்ட் எண்டோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா PHPனா MySQL, இப்போ பைத்தானா MySQL கனெக்ட் பண்ண முடியுமா, Node.js இந்த PostgreSQL கனெக்ட் பண்ண முடியுமா, இப்படி எந்த லாங்குவேஜோட எந்த பேக் எண்டை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, இந்த கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மத்த எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு இருக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதே தெரியாமல் இன்றைக்கி மாற்றி என்னென்னமோலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நாங்கள் இப்படி சொல்லித்தரோம், ஏஜென்டிக் ஏஐ சொல்லித்தரோம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எல்லாமே உங்களோட தாட் ப்ராசஸ் இங்கே இருந்தால் வரணும். ஸோ இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எடுச்செயின் அப்படிங்கிறத ஒரு பிளாக் செயின் பண்ணோம் நாங்கள். மீம் காயின் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வாசிம்ங்கிற டெக்னாலஜி. இந்தியாவிலே வாசிம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு டெக்னாலஜி யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் நாகராஜ் யூஸ் பண்ணியிருக்கான். அது மூலம் ஒரு பிளாக் செயின் டெவலப் பண்ணியிருக்கான். எல்லா டெஸ்டிங்குமே முடிச்சு லைவில் வச்சுருக்கான் நாகராஜ். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜில் உங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சம்மர் ஆகட்டும் எல்லா நாட்கள்லையுமேவோ நீங்கள் அந்த ஏஐக்கான எவால்யூவேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களால எதையுமே வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ அப்படிங்கிற அந்த எவால்யூவேஷனை எப்படி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க, அது மூலமாக உங்கள் குழந்தை எப்படி பயனடைய போகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ஒர்க்கிங் சினோரியோ இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்.